அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சில கோவில்கள் பரிகார தலமாக அமையும். இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா சிறந்த பரிகார தலங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றிய ஒரு ஆலயம்னு சொல்லலாம். அதற்கு என்ன காரணம்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் தொழிலும் சரிங்க, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபத்தையும் பெற வேணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் தொழில அதிகப்படியான லாபத்தை பெறலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சில கோவில்கள் தாங்க எல்லா விஷயமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். ஆலயம் எங்கே அமைந்திருக்கு, ஏன் இந்த கோவிலுக்கு இப்படிப்பட்ட சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் 12 வகையான சிவலிங்கங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தற்போது திருப்பட்டூர்னு அழைக்கக்கூடிய இந்த கோவிலை பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டிங்கன்னா படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மா இந்த தளத்தில் சிவனே பிரம்மாவை வழிபட்டதால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுவதால் உங்களுக்கு அளவில்லாத பலன்களை பெறலாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு என்னென்னா, இங்கு ஜாதகத்தை வைத்து வழிபட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்கும். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரராக அருள் பாலிக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மனும் பிரம்ம நாயகின்னு சொல்லுவாங்க. பிரம்ம சப்த கௌரின்னு சொல்லுவாங்க. பிரம்மா வழிபட்ட சோஷ்ட லிங்கம் தான் இந்த கோவிலில் தனி மண்டபத்தில் அமைந்திருக்குங்க. இங்கு பிரம்மா சாப விமோச்சனம் பெற்ற சிவ அருளிய தலமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு பிரம்மாண்ட சிலையோடு தனி சன்னதி அமைந்திருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வடக்காக நீங்கள் சென்றீங்கன்னா சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பற்றி பார்த்திங்கன்னா சுந்தரரால் பாடப்பெற்ற திருக்கோவில் திருப்பட்டூர்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் ஏன் இவ்வளவு சிறப்பானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தாங்க தனது 5 முகங்கள் இருப்பதால் தானும் ஈசனை போல முத்தொழிலும் செய்ய வல்லவன். முத்தொழின் என்னன்னா படைத்தல் காத்தல் அணித்தல்னு பிரம்மா தனக்குள்ள ரொம்பவே ஆணவம் கொண்டு இருந்திருக்காரு. ஆனால் பிரம்மானுடைய செருக்கை அடக்க எண்ணிருக்காரு ஈசனுமே. அதனால் பார்த்தீங்கன்னா 5ல் ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்காரா. இதனால பார்த்தீங்கன்னா பிரம்மா நான்முகன்னு அழைக்கப்பட்டிருக்காரு. தனது ஒரு தலை கொய்யப்பட்டதை எண்ணி ரொம்பவே அவமானம் அடைந்து படைப்பு தொழிலையும் பிரம்மா நிறுத்திட்டுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா அமரர் உலகத்தினர்னே அஞ்சு ஈசனிடம் சென்று முறையிட்டிருக்காங்களாம். பிறகு பார்த்தீங்கன்னா ஈசனுமே பிரம்மாவை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்பு தொழிலை தொடர அருள் பொழிந்திருக்காரு. இதனால் தாங்க இந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரனு பழமலை நாதர் ஸ்ரீனு பாதாள ஈஸ்வரர் சுந்தரேஸ்வரர் தாயுமானவர் சப்தரீஸ்வரனே காலத்திருநாதர் சம்புகேஸ்வரனே கைலாசநாதர் அருணாச்சலேஸ்வரர் ஏகாம்பசேஸ்வரனே 12 வகையான லிங்கங்களை விடையூரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்திருக்காரு. இந்த ஆலயத்தில் பிரம்மதேவருமே முக்கண்ணன் மலரோன் பக்திக்கு ரொம்பவே திருவுள்ளம் கடிந்து கொண்டு நான்முகன் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் எம்மை வணங்கி வழிபட்டதால் பூஜித்து மகிழ்வித்த காரணத்தால் சிரஷ்டான அம்பிற்கு யாம் உள்ள மகிழ்ந்தேன்னு வேண்டும் வரம் கேள்னு ஈசன் பிரம்மதேவிடம் கேட்டிருக்காரு. அதற்கு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவருமே சகல லோகங்களுக்கு பதியான சங்கர பகவானே கைலாதிபதியே இந்த எழிலையக்கும் தேவ நீரால் மீது ஏற்று குறையாத பக்தியும் அம்பையும் நீடித்து தெளித்திருக்க வேணும்னு பிரம்மன் கேட்க அவரும் அவ்வாறே அருள் பொழிந்திருக்காரு ஈசனும். பிறகு பார்த்தினா இதை தொடர்ந்து பிடவூரில் பிரம்மாவுக்கு ஈசனம் புருஷன் அகோரம் வாமதேவன்னு பஞ்சமூர்த்தி ஸ்வரூபத்தோடு கூடிய அற்புத தரிசனத்தை கொடுத்து நீர் இனி பிடவூரில் இருந்து எம்மையும் உண்மையும் பிரார்த்திப்பவங்களுக்கு அவங்களுக்கு தலையெழுத்தை மாற்றி அவங்க வேண்டிய வரங்களை ஞானத்தை உணர்த்தி அருள்புரிய வேண்டுன்னு ஈசன் கேட்டுக்கொண்டிருக்காரு. பின்னர் பார்த்தினா முதல் பிடவூர்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பட்டு ஊரில் பக்தர்களுக்கு பிரம்மதேவன் காட்சியளித்து வராருங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறுமே குரு பயிற்சி விழாவும்
வாரந்தோறும் வியாழக்கிழமை தினங்களில் பிரம்மா சன்னதி முன்னாடி சிறப்பு வழிபாடுகள் நடத்துகிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய அதிதேவதா இந்த பிரம்மதேவர். அதனால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமை நாட்களில் இந்த கோவிலில் விசேஷ பூஜையும் நடத்தப்படுது. வியாழக்கிழமை நாளில் நீங்கள் சென்று பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கக்கூடிய தரிசனத்தை தரிசித்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறன்னு வேண்டின்னு நீங்கள் வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய பார்வை உங்கள் மீது படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், சதய, ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை வணங்கக்கூடிய விசேஷ பலனையும் பெறாங்க. இந்த ஆலயத்தில் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் சேரலாம். தொழில் வியாபாரம் விருத்தியாகுங்க. பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டிங்கன்னா தொடர்ந்து உரிய பலன் கிடைப்பதாகவும் இந்த பகுதியில் வழிபடக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் படைத்தல் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய பிரம்மா தனி சன்னதியில் இங்கு அருள்பாலிக்கிறாரு. மேலும் இங்கு அருள்பாலிக்கக்கூடிய சன்னதியில் குழந்தை பேரு வேண்டி பிரார்த்தனை செய்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு பெறுவதற்கான ஒரு சிறந்த பரிகார தலமாக அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய அமைப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய ராஜகோபுரத்திலிருந்து 7 நிலைகளை கடந்து நீங்கள் 300 அடி தொலைவில் போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி இருக்குது. சுவாமி சன்னதிக்குள்ள சூரிய வெளிச்சம் இருக்கும்படி கோயிலினுடைய கட்டுமானத்தை அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் சூரியனுக்குரிய ரதம் 7 குதிரைகள் பூட்டியது போல இருக்குது. இதன் மீது வரக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 7 நிலைகளை கடந்து தான் தினமும் இந்த பிரம்மபுரீஸ்வரை தரிசிப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15, 16, 17ஆம் தேதிகளில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழக்கூடிய அதிசய நிகழ்வு தோறும் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டு தாங்க இருக்குது. 7 நிமிஷங்கள் இந்த ஒளி பார்த்தீங்கன்னா இருக்குமா. இது சூரிய பூஜைன்னு கூட சொல்கிறாங்க. இதே நாளில் அடுத்த 7 நிமிஷங்களுக்கு அம்மன் மீது சூரிய ஒளி மீண்டும் படுமா. இது எங்குமே நீங்கள் சென்று பார்க்க முடியாதுங்க. இந்த கோவிலை பிரம்மா வழிபட்ட சோஷ்டலிங்கன்னு சொல்லக்கூடிய 16 பட்டை உடையது தனி மண்டபத்தில் அருள்பாலிக்குதுங்க. இங்குள்ள ஈஸ்வரர் தான் பிரம்மபுரீஸ்வரன்னு சுயம்பலிங்க மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இந்த கோவிலை நீங்கள் சுற்றி வலம் வந்து வணங்கி வழிபட்டிங்கன்னா சிவன் சன்னதி, கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி, அடுத்து அருகிலே இருக்கக்கூடிய பிரம்மா, அடுத்து சிவன் சன்னதி ஆகியவற்றை தரிசிக்கலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அதன் பின்னர் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் வரிசையாக அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக அமைந்திருக்கு. மற்ற கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தரிசனம் அளிக்கக்கூடிய காலபைரவரை நீங்கள் தரிசிக்கலாம். ஆனால் இங்கு மேற்கு நோக்கி காலபைரவர் அருள்பாலிக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சண்முகநாதர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறாரு. அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேதரராக இங்கு காட்சியளிக்கிறாருங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிக்க செல்லக்கூடிய நேரத்தில் இந்த கோவிலில் வந்துதான் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கிட்டு பின்னர் படை திரட்டி சென்றதாகவும் சொல்லுவாங்க. இதனால் திருப்படையூர்னு இந்த கோவில் அழைக்கப்பட்டிருக்கு. பின்னால தான் திருப்பட்டூர்னு மறுவதாகவும் சொல்லுவாங்க. முருகன் வழிபட்ட சிவன் என்பதால் இங்கு கந்தபூரீஸ்வரன்னு பெயரில் இந்த ஆலயம் அழைக்கப்படுதுங்க. அம்மன் நீராடிட்டு பூஜை செய்த பிரம்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் உள்ளேயும் வெளி வளாகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலில் தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கங்களை வழிபட்டு செல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் தொடர்ந்து வழிபட்டு வருவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நம்மளுடைய வாழ்க்கையை மங்களத்தை அளிக்கக்கூடியவர் தான் இந்த பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு இந்த கோவிலில் சிறப்பு பூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களத்தையும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் அருள்பாலிப்பார். மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவர்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவர் தாங்க 10 இடங்களில் ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் தான் பதஞ்சலி மகரிஷி ஐக்கியமான இடத்துல லிங்கம் ஓவியமாக அமைந்திருக்கு. இந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தயிர் சாதம் படைத்து பூஜை செய்தது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த கோவிலில் வைகாசி மாத சதய நட்சத்திர நாளில் தான் பதஞ்சலி மகரிஷிக்கு குரு பூஜையும் நடத்துகிறாங்க. இந்த குரு பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைத்திடுங்க. எலும்பு சம்மந்தமான நோய் இருந்தாலும் நீங்கிடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். குருவரலும் உங்களுக்கு கிடைத்திடுங்க.
வியாழக்கிழமையில தொடர்ந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் வழிபட்டீங்கன்னா வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையும் மங்களத்தையும் நீங்க பெறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.